கிளம்பி போயிட்டாருங்க. காலையில போய் சேர்ந்துட்டாரு ஆத்தூருக்கு. மறுநாள் காலையில அந்த ஆத்தூர்ல உள்ள ஆத்துல தண்ணி அதிகமா காட்டாறு மாதிரி அடிச்சுட்டு வந்து திருப்பி அவரால் அந்த ஆத்தூரை விட்டு கிளம்ப முடியல. மாலை பொழுதாச்சு. இனிமே மீனாட்சியை கும்பிட முடியாது, மதுரைக்கு போக முடியாது. ஒரு வீட்டு திண்ணையில மாட்டு வண்டியை போட்டுட்டு மாட்டு வண்டிக்காரனும் கீழே எல்லாம் விரிச்சு படுத்துட்டான். 7 மணி ஆச்சு. இரவு 8 மணி ஆச்சு. நாகப்ப செட்டியார் இப்படி ஒரு தூண் ஒண்ணு இருந்தது. இந்த தூண்ல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு மீனாட்சி 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 ஆகா மணி அடிக்குமே அந்த கோயில்ல, இப்பதானே அந்த ஓது சுவாமிகள் எல்லாம் அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. முதல் அபிஷேகமா இந்த அபிஷேகம் நடக்குமே, பாலாபிஷேகம் நடக்குமே, அம்பாளுக்கு இந்த மாதிரியான அபிஷேகங்கள்லாம் நடக்குமே, தீப தூபரம் நடக்குமேன்னு கனவுலையே அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கடைசியா எல்லா தீபமும் முடிஞ்சுதான் கனவுலையே. கடைசியா மணி அடிச்சாச்சு. நேர சொக்கநாதர் வந்து பள்ளியறைக்கு வந்துட்டாரு. பைரவருக்கு தீபம் காமிச்சாச்சு. எல்லாம் தினந்தோறும் பார்த்த காட்சி மனசுல மனக்கண்ணில் ஓடுது. கடைசியா கோயில் பிரசாதத்தை தானே வாங்கி சாப்பிடுவாரு, அதுதான் அவருக்கு சாப்பாடு.